நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையானது மகளிருடைய வங்கி கணக்கில் திடீரென்று வரவு வைக்கப்பட்டது. அதாவது 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையும் 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் திடீரென்று வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகையானது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் திடீரென்று பெண்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வந்தது பெண்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல தற்பொழுது மத்திய அரசும் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ஏஏஒய் மற்றும் அரிசி அட்டை என்று சொல்லக்கூடிய PHH NPHH போன்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோடைக்கால சிறப்பு நிதியாக 12000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தொகையானது மார்ச் மாதத்திற்கு இந்த ரேஷன் அட்டைக்காரர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பாத்தீங்கன்னா திமுக அரசு மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுடைய வங்கி கணக்குல எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம திடீரென்று 5000 ரூபாய் வரவு வச்சாங்க. சோ அதே போலவே மத்திய அரசும் அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் இவங்களுடைய வங்கி கணக்குல 12000 ரூபாய் தொகையை வரவு வைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.